ஜோடத் என்ற பெண்ணுக்கு டிண்டர்ல இருந்து ஒரு நாள் 800 பேஜஸ்க்கு ஒரு மெயில் வருது. அந்த 800 பேஜஸ் படிச்சு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அந்த இமெயில்ல என்ன இருக்குன்னு இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஜோடத் என்ற பிரான்ஸ் பெண்மணி பிரேக்கப் ஆன பின்னாடி டிண்டர் என்ற டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. டிண்டர் யூஸ் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் டிசைரபிலிட்டி ரேட்டிங்னு ஒரு ரேட்டிங் தரும். ஆனா அது நமக்கு காட்டாது. அந்த ரேட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு டிண்டருக்கு கண்டினியூஸா தன்னோட பர்சனல் டேட்டா வேணும்னு மெயில் அனுப்புறாங்க. டிண்டர் ஃபைனலா இவங்களுக்கு 800 பேஜஸ்க்கு டேட்டாவை அனுப்புது. அந்த 800 பேஜஸ்ல அவங்க பண்ற நிறைய பர்சனல் டேட்டாவும் இருக்கு. அவங்க எந்த டைம்ல தனியா இருக்காங்க, எந்த மாதிரி பையனை லைக் பண்றாங்க, Facebookல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அனுப்புற எல்லா மெசேஜஸ், அவங்க எந்த பிளேஸ்ல இருந்து டிண்டர் யூஸ் பண்றாங்க, எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இதனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சோஷியல் மீடியா கம்பெனிஸ் உங்க மேல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுது. இந்த பர்சனல் டேட்டாவை வச்சு டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. டிண்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இது போட்டிருக்காங்க. டிண்டர் மட்டும் இல்லாம Facebook, Instagram, WhatsApp மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கூட உங்களை பத்தி 100 பேஜஸ்க்கு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணும். சோஷியல் மீடியால எப்பவும் எக்ஸ்ட்ரீம் பர்சனல் டேட்டாவை ஷேர் பண்ணாதீங்க.